அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணுனாலும் இந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதுக்கு ஒரு 2 hours போதும். 2 hours அப்படிங்கிறது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நீங்கள் இந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க, மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட் லெசன் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நீங்கள் இந்த 2 லெசனை படித்தாலே 20 மார்க்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு வரும். பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுலேருந்து 20 மார்க்ஸ் வரும். மினிமம் நீங்கள் 50+ எபோவ் எடுக்கலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் கொஷின்ஸ் தான். இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நிறையா மீன்ஸ் ஒரு 10 கொஷின் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் அதே போல் 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நோட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு ப்ளஸ் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2 லெசன் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 hours நீங்கள் படிச்சிங்கன்னா 2 லெசன் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 லெசன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், செகண்ட் லெசன் சின்னதாக இருக்கும். அதனால் நமக்கு டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் படித்ததை ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஒரு சில கொஷின்ஸ் இதில் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது எல்லாமே படித்து வச்சிங்க. இதில் புக் பேக்கும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இன்டீரியர் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருங்க. கேந்திராஃபில்லி என்றால் என்ன, வாட் இஸ் கேந்திராஃபில்லி, கருவுரா கனி என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, அதன் முக்கியத்துவம் எழுதுக. இப்போ லாஸ்ட் இயராக பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் இப்போ நடந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் பாத்திரம் கார்ஃப்ரிட்டு, ரைட் த சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கடுத்து சுரப்பு மற்றும் மூடுருவு வகை டப்பிட்டத்தை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் செக்ரட்டரி அண்ட் இன்வாசிவ் டப்பிட்டம். எண்டோதிசியம் மகரந்தப்பை வெடித்தலுடன் தொடர்புடையது. இந்த கூற்றை நியாயப்படுத்துக. எண்டோதிசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். டப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம். அதுக்கடுத்து பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் அதன் முக்கியத்துவம் எழுதுக. வாட் இஸ் பாலிஎம்பிரியானி அண்ட் ரைட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு. எண்டோதீலியம் என்றால் என்ன, வாட் இஸ் எண்டோதீலியம். கருவுரா இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. வாட் இஸ் அப்போமிசிஸ், வாட் ஆர் தி டைப்ஸு. ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். இதில் கிராஃப்டிங் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் படிச்சிருங்க. மென் சூழ் திசு மற்றும் தடி சூழ் திசு வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டென்னினுசலேட் அண்ட் கிராஸ் இன்சுலேட். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, பூச்சி மகரந்த சேர்க்கையில் காணப்படும் மலரோட பண்புகள். எனாமரேட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர். இங்கே பூச்சி கேட்கலாம் அல்லது பறவை கூட நமக்கு கேட்கலாம். இன்டீரியராக கேட்கலாம், புக் பேக் இல்லாமல் கேட்கணும் அப்படின்னா பறவைகள் கூட நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். காற்று கேட்டிருக்காங்க, சரிங்களா, அதனால் காற்றும் கேட்கலாம். இந்த 3 கேரக்டரும் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. சூழின் பல்வேறு வகைகளை பற்றி குறிப்பெழுதுக. ரைட் டீட்டெயில்டு நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஓவில். சால்வியாவின் மகரந்த சேர்க்கை முறை பற்றி விவரி. எக்ஸ்பிளைன் பாலினேஷன் சிஸ்டம் ஆஃப் சால்வியா. இதில் படம் அறிந்து பாகம் குறி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்றம். டிஎஸ் ஆஃப் மெத்துர் ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூழின் அமைப்பு இது 5 மார்க்ஸ்லுமே கேட்கலாம். 5 மார்க்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கலாம். சூழின் அமைப்பு படம் வரைந்து விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் அதையும் படிச்சுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில். அதுக்கடுத்து கருப்பையின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோசாக், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்குறாங்க. முதிர்ந்த மகரந்த தூளோட அந்த அமைப்பு, மெச்சூர் போலங்கிரேனு. இருவித்தலை மற்றும் ஒருவித்தலை விதையோட அந்த உள்ளமைப்பு, டைகாட் அண்ட் மோனோகாட் சீடு. அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். நீங்கள் இங்கே மேலே கொடுத்துருக்கிற கொஷின்ஸுமே இதில் எல்லாமே கவர் ஆகிடும். முக்கால்வாசி ஒரு 20% மட்டும்தான் கவர் ஆகாது. அதனால் புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துங்க. 26, 29, 35, 36, 38, 41, 42, 44, 45, 47, 48, 49, 50, 51, 54, 57, 59, அதுக்கடுத்து 60. இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை படிக்கிறதுக்கு நீங்கள் ½ hour ஆர் 45 minutes எடுத்துட்டாலும் இந்த 3 மார்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஹவர் படிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரமே போதுமானது. அதனால் நீங்கள் அதெல்லாமே ரீகால் பண்ணிங்க. ஏன்னா இதெல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே செகண்ட் லெசனில் மோஸ்ட்லி இன்டீரியர் கொஷின் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கோம். புக் பேக் கொஷின்ஸ் வந்து டைப் பண்ணல. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் எல்லா கொஷின் டைப் பண்ணி வேணுமா, இல்லை புக் பேக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா புக் பேக் நம்பர் மட்டும் ஏன் கொடுத்துருக்குன்னா அது டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமு லேட் ஆகுது. அதனால் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் கொஷின்ஸ் எது எதெல்லாம் எதிர்பார்க்கலாமோ அது எல்லாமே டைப் பண்ணியே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணுறீங்க. இதில் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 32, 34, 36. என்ன சார் வரிசையாக எல்லா கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இல்லை. மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் தான், 3 மார்க்ஸ் தான் நிறையா. ஏன்னா நமக்கு ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு எல்லா லெசன்லுமே கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த லெசன்லேயும் நமக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே ஒவ்வொரு இயர் கொஷினில் நம்ம கேட்டிருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதற்கடுத்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதனை கலப்பு என்றால் என்ன, வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ், கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன, வாட் ஆர் லீத்தல் ஜீன்ஸ், இணைய ஓங்குதன்மை என்றால் என்ன, ரைட் நோட் ஆன் கோடாமினன்ஸு, பரிமாற்ற கலப்பு என்றால் என்ன, வாட் இஸ் ரெசிப்ரோக்கல் கிராஸ். 5 மார்க்ஸு இதில் இங்கே கொடுத்துருக்கிறதுலுமே புக் பேக்குமே இருக்குது. இருந்தாலும் இந்த 2 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக இந்த லெசனில் கேட்குறாங்க. இது வரைக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது கூடவே இருபண்பு கலப்பையும் படிச்சிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது ஈஸியாகவும் இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் படித்து வச்சுருங்க. ப்ளஸ் வந்து இது கம்பல்சரியாக படிச்சிருங்க. ஓங்குதன்மை மறைத்தல் எடுத்துக்காட்டுடன் விவரி, டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாஸ் வித் an எக்ஸாம்பிள், முழுமையற்ற ஓங்குதன்மை பற்றி விவரி, ரைட் எ டீட்டெயில்டு நோட் ஆன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இது எல்லாமே படிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லா லெசனுக்கும் 2 லெசனாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். மினிமம் அது எல்லாமே படிச்சுருங்க. அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.